ராஜு கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. அது ஒரு விசேஷமான நாய். அது தண்ணி மேல அழகா நடந்து போகும். இப்படி வேற எந்த நாயாலும் செய்ய முடியாது. ராஜுவுக்கு தன்னுடைய நாயோட திறமைய பற்றி ரொம்ப பெருமை. ஒரு நாள் அவனும் அவனுடைய நண்பனும் காலையில ஏரி பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ராஜுவுக்கு தன்னுடைய நாயோட திறமைய தன்னுடைய நண்பன்கிட்ட காட்ட ஆசை. தெருவோரத்துல நின்ன ஒரு மரத்தோட கிளைய உடைச்சி அதை ஏரிக்குள்ள தூரமா போட்டு நாய்கிட்ட சைகை காமிச்சான். அடுத்த நிமிஷமே நாய் ஏரிக்குள்ள குதிச்சு தண்ணி மேல ஓடி அந்த கிளைய எடுத்துட்டு வந்து ராஜு கிட்ட கொடுத்துச்சு. ராஜுவுக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய நண்பனை பார்த்து, பாத்தியா என் நாய் என்ன பண்ணுச்சு பாத்தியான்னு ஆவலோட கேட்டான். அவன் நண்பன் எந்த விதமான ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தல. நாய பாராட்டுறதுக்கு பதிலா மெதுவா கேட்டான், உன் நாய் தண்ணிக்குள்ள போறத பார்த்தேன், ஆமா அதுக்கு நீந்த தெரியாதா? ராஜுவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்மள சுற்றி உள்ளவங்க, ஏன் நம்முடைய நண்பர்கள் கூட இப்படித்தான் எதிர்மறையா இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட குறைகளையும் பலவீனங்களையும் மட்டுமே சுட்டிக்காட்டி அத பற்றியே பேசுறாங்க. நம்மகிட்ட எத்தனையோ திறமைகள் இருக்கும், நாம எவ்வளவோ சாதிச்சிருப்போம். ஆனா அதெல்லாத்தையும் பாராட்டி நம்மள ஊக்கப்படுத்த அவங்களுக்கு மனசே இருக்காது. இப்படிப்பட்டவங்களோட அதிக நேரம் செலவழிக்காதீங்க. இவங்க கிட்ட பாராட்டையும் எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்கள உங்க கனவுகளை சிதைக்க விட்டுறாதீங்க. அடுத்தவங்க நம்மள பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்ல. ஏன் நாம நம்ம பற்றி என்ன நினைக்கிறோங்கிறது கூட முக்கியம் இல்ல. ஆண்டவரை நாம நன்கு அறியும் போது நம்முடைய உண்மையான ரூபமும் தகுதியும் நமக்கு வெளிப்படும். பிரமிக்கத்தக்க அதிசயமா அவர் நம்மள உண்டாக்குனதுனால அவருக்கு நம்மள பற்றி எல்லாம் தெரியும். பரிசுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நம்ம படைச்ச ஆண்டவருக்கு நம்மள பற்றி தெரியும். அது போதும். அடுத்தவங்க கிட்ட நம்ம திறமைய நிரூபிக்க தேவையில்லை.